ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எஸ்எஸ்சி ஜேஇ ப்ராப்ளம்ல பார்ட் 3. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஆப்-ஆம்ப் சர்க்யூட். ஸோ ஒரு ஆப்-ஆம்ப் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி அவுட்புட் வோல்டேஜ் V0? ஸோ நம்மள V0 கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்-ஆம்ப் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், பிளஸ் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அதாவது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி இன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்புட் சிக்னல் இப்படி இருக்குன்னா உங்களோட அவுட்புட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 180 டிகிரி இன்வெர்ட் ஆகும். ஸோ அதான் ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் மீன்ஸ் உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே சேமா இருக்கும். அதான் இன்வெர்ட் ஆகாது. ஓகேங்களா? அதுதான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கும் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது இன்வெர்ட்டிங், இது நான் இன்வெர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மள அவுட்புட் வோல்டேஜ் கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வோல்ட், அதாவது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் டெர்மினலில் 4 வோல்ட் இருக்கு. நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இங்கே எண்டில் இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ V0 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் V0 பை Vin. ஸோ அதில் நம்ம V0 ஈக்குவல் டு கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ல வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா, இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதுல வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா AV இஸ் ஈக்குவல் டு V0 பை Vin இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RF பை Rin. ஸோ இதுல நம்மளுக்கு V0 வேணும். ஸோ V0 ஈக்குவல் டு மைனஸ் RF டிவைடட் பை Rin இன்டு Vin. அதாவது இந்த Vin என்னன்னு எடுத்துட்டு வரேன், ஏன்னா எனக்கு V0 வேணும்ன்றதுனால. ஓகேங்களா? இது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அதுல வோல்டேஜ் கெயின் V0 பை Vin is equal to 1 plus RF by Rin. So இதுலயும் எனக்கு V0 தான் வேணும், ஏன்னா நம்மள V0 கேட்டிருக்காங்க. So V0 is equal to 1 plus RF divided by Rin into இந்த Vin தான் எடுத்துட்டு வரேன். So Vin. So ஏன் வந்து ரெண்டுமே எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டயக்ராம்ல இன்வெர்ட்டிங் இருக்கு, நான் இன்வெர்ட்டிங் இருக்கு. ஸோ அப்போ அவுட்புட்ல இன்வெர்ட்டிங் வரும், நான் இன்வெர்ட்டிங் வரும். ஸோ அதனால தான் ரெண்டுத்தோட அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இந்த டயக்ராமோட டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் V0 பிளஸ் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் V0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு அந்த டோட்டல் வோல்டேஜ் V0 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப V0 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் V0 இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்ப என்ன வரும்? மைனஸ் RF டிவைடட் பை, இப்ப இங்க பாத்தீங்கன்னா Rin Vin இருக்கு, இங்கேயும் பாருங்க Rin Vin இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா இங்க நம்ம ரெண்டுமே Rin Vin யூஸ் பண்ணாம இன்வெர்ட்டிங் மேல இருக்கா. ஸோ அப்ப இன்வெர்ட்டிங்னா R1 யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இதை R1 யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்வெர்ட்டிங்க R2 யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இதை R2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இது. ஸோ RF ஃபீட்பேக் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் Vin இருக்குல்ல, அதை வந்து நம்ம V1 V2 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் V1, நான் இன்வெர்ட்டிங் V2. ஸோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா
இன்வெர்ட்டிங்லாம் 1 1 போட்டுக்கிறேன்றேன், நான் இன்வெர்ட்டிங்லாம் 2 2 போட்டிருக்கேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர்எஃப் பை R1 into V1 plus 1 plus RF by R2 into V2. ஸோ இப்போ நம்மள கேட்குற வோல்டேஜை நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எல்லா வேல்யூவும் தெரியுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ RF கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1000 கிலோ ஓம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் R1 அவைலபிள், V1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட். ஸோ the voltage at this point is nothing but V1. ஸோ இங்கே 4 வோல்ட் இருக்கு, இந்த சேம் 4 வோல்ட் தான் இங்கே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் ரெசிஸ்டர் தான் இருக்கு. ஸோ அதனால வோல்டேஜ் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் 4 வோல்ட். ஸோ அப்போ V1 is equal to 4 வோல்ட். V1 is equal to 4 வோல்ட் நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்தது 1 plus RF 1000 கிலோ ஓம், R2 நம்மளுக்கு அவைலபிள். ஓகேங்களா, 200 கிலோ ஓம். R1 200 கிலோ ஓம், R2 200 கிலோ ஓம். V2 பாருங்க, இந்த இடத்துல வர்ற வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல வர்ற வோல்டேஜ் தான் V2. அப்போ அந்த V2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ V2 இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அக்ராஸ் 1000 கிலோ ஓம். வோல்டேஜ் அக்ராஸ் 1000 கிலோ ஓம். ஏன்னா இந்த வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா இப்போ ரெண்டா டிவைட் ஆக போகுது. ஓகே, இந்த 2 வோல்ட்ன்றது இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் டிவைட் ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணி இந்த V2 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் டிவைடர் ரூல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் ரூல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வோல்டேஜ் அட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, வோல்டேஜ் அட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு total voltage into same resistance divided by total resistance. ஓகேங்களா, இது என்ன ஈக்குவல் டு voltage V is equal to வோல்டேஜ் அட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்னா நான் எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேனோ அது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்பனா வோல்டேஜ் அட் 1000 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ V2, அப்போ V2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் 2 வோல்ட். இதான டோட்டல் வோல்டேஜ், இதுதான் நம்மளுக்கு டிவைட் ஆக போகுது. ஸோ இதான் டோட்டல் வோல்டேஜ். So total voltage 2 volt into same resistance divided by total resistance. Same resistance means நம்ம எதுல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சேம் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். அப்ப 1000 கிலோ ஓம்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா அதுதான் எனக்கு சேம் ரெசிஸ்டன்ஸ். டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா இது ரெண்டுத்தையும் தானே டிவைட் ஆக போகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப சேம் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் 1000 கிலோ ஓம் divided by total resistance means எந்த ரெண்டு ரெசிஸ்டர்ல டிவைட் ஆக போகுது அந்த ரெண்டு ரெசிஸ்டருமே ஆட் பண்ணிக்கணும். அப்ப 1200. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளால எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் 2 into 10 20 divided by 12. ஸோ அப்போ நம்மளுக்கு V2 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 divided by 12 வோல்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்க, நம்மளுக்கு தெரியாத வேல்யூ V2 தான் மட்டும் இருந்தது. இப்போ அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூமே நம்மகிட்ட அவைலபிள். ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேன். V0 is equal to formula minus RF divided by R1 into V1 plus 1 plus
RF divided by R2 V2 இதான் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். RF, so minus RF, so minus 1000 divided by R1, it is nothing but 200 into V1, 4 volt, plus 1 plus RF, again 1000 divided by R2 200 into V2. V2 தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 20 divided by 12. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டோம்னா you will get, or simplify பண்ணீங்கன்னா you will get minus 10 volt. So this is our final answer. So option பார்க்கலாம், minus 10 volt, it is B. So இப்போ நம்ம next problem போலாம். Problem number 7. A 20 kVA single phase step down transformer has a full secondary current of 100 amps. The effective resistance referred to secondary side is 0.2 ohm and the iron loss of the transformer is 700 watts. The efficiency of the transformer at off load 0.8 power factor will be. Off load, 0.8 power factor will be. So different options கொடுத்திருக்காங்க. So efficiency கேக்குறாங்க. So நம்ம given எழுதிட்டு problem proceed பண்ணலாம். A 20 kVA single phase step down transformer. So given 20 kVA. So 20 kVA transformer, full load secondary current of 100 amps. So full load secondary current of 100 amps. So I2 is equal to 100 amps. The effective resistance referred to secondary side is 0.2 ohm. So that is effective resistance என்றாங்க secondary side. So R02 is equal to 0.2 ohm. The iron loss of the transformer is 700 watts. Iron loss means we can represent by PI is equal to 700 watts. The efficiency of the transformer at off load 0.8 power factor will be. So efficiency கேக்குறாங்க. So efficiency equal to formula நான் பாத்தீங்கன்னா output power divided by input power into 100% efficiency formula. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் பவர் இன்புட் பவர் தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நம்மளுக்கு இங்க அவுட்புட் பவர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனா கேவிஏவில் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அதை வாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ கேவிஏவில் இருந்து நம்ம ரியல் பவர், நம்ம நார்மலா அவுட்புட் பவர் மீன்ஸ் ரியல் பவர் தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம் எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ அப்போ ரியல் பவர் மீன்ஸ் கேவிஏ வேல்யூ இன்டூ காஸ் 5 போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரியல் பவர் கன்வெர்ட் ஆயிடும். அதே உங்களுக்கு ரியாக்டிவ் பவர் வேணும்னா இன்டூ சைன் 5 போடணும். பட் ஆனால் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ரியல் பவர் தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரியல் பவர் மீன்ஸ் இட் இஸ் அ யூஸ்ஃபுல் பவர். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம அவுட்புட் பவரை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 20 kVA. ஸோ அப்ப அவுட்புட் பவர் is equal to 20 kVA into கிலோ இருக்குல்ல, ஸோ அதனால 1000. ஓகேங்களா? இன்டூ இப்போ நான் ரியல் பவருக்கு சேஞ்ச் பண்றேன், அதாவது வாட்ஸுக்கு சேஞ்ச் பண்றேன். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டூ காஸ் 5 இன்டூ காஸ் 5, அதாவது கேவிஏ இன்டூ காஸ் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும் 20,000 இன்டூ காஸ் 5 இஸ் நத்திங் பட் 0.8 பவர் ஃபேக்டர். காஸ் 5னா பவர் ஃபேக்டர், ஸோ அது 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லோட் கண்டிஷன், ஆனா நம்மள கேட்கறது ஆஃப் லோட் கண்டிஷன். அப்ப அவுட்புட் பவர் இதுல எழுதிடுற அவுட்புட் பவர் அட் ஆஃப் லோட். ஆஃப் லோட் மீன்ஸ் இன்டு 1/2.
ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் லோடு, எனக்கு ஆஃப் லோடில் தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால நான் இன்ட்டு 1/2 போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் பவர் அட் ஆஃப் லோட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8000 வாட்ஸ் வருது. 8000 வாட்ஸ். ஸோ அவுட்புட் பவர் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது இது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்புட் பவர் நம்ம கிட்ட டைரக்டா அவைலபிள் இல்லை. ஸோ இன்புட் பவருக்கு ஆல்டர்னேட் ஃபார்முலா ஒன்று இருக்கு. இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பிளஸ் டோட்டல் லாசஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜெனரல் ஃபார்முலா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. இதுல இப்ப இந்த அவுட்புட் பவர் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அட் ஆஃப் லோடுன்றதுனால 1/2. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அட் 3/4 லோடுனா நீங்க இங்க என்ன போடணும், 3/4 போடணும். இதே வந்து 1/4 லோடுனா 1/4 சப்ஸ்டிட் பண்ணணும். இது ஆஃப் லோடுன்றதுனால 1/2 போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அவுட்புட் பவர் 8000 வாட்ஸ் இருக்கு. அது கூட நம்ம லாசஸ் ஆட் பண்ணனா நம்மளுக்கு இன்புட் பவர் கிடைச்சிரும். இன்புட் பவர் கிடைச்சிருச்சுன்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் போட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம், ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த லாசஸ் வேணும். நம்மளுக்கு லாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னது, அயன் லாஸ். பட் ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 லாஸ் இருக்கும், அயன் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ். ஓகேங்களா. ஸோ அயன் லாஸ் இஸ் ஆல்சோ கால்டு கோர் லாஸ். கோர் லாஸ்னாலும் அயன் லாஸ்னாலும் ஒன்று. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம கிட்ட இப்போதைக்கு அயன் லாஸ் கொஸ்டின்ல கிவன். அப்போ காப்பர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ காப்பர் லாஸ், அது காப்பர் லாஸ் ரெப்ரசன்டட் பை காப்பர் லாஸ். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை PCU is equal to copper loss general formula என்னது, I square R. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் சைடு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வந்து இங்க கரண்ட் I2, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் R02. அப்போ நான் ஃபார்முலாவில் அதே I square R தான், I2 R02 போட்டுருக்கேன். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. கரண்ட் it is 100, so 100 square into R02 0.2. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get 2000 watts. இது காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் கண்டிஷன். ஓகேங்களா. இது காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் கண்டிஷன். பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், காப்பர் லாஸ் அட் ஆஃப் லோட் கண்டிஷன் வேணும். ஸோ காப்பர் லாஸ் அட் ஆஃப் லோடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் லோடு கேட்டாங்கனாலே இதுல வந்து காப்பர் லாஸ்ல இன்டூ 1/2 போட்டுக்க கூடாது. ஓகேங்களா. இன்டூ 1/2 போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு. ஸோ காப்பர் லாஸ் அட் ஸ்பெசிபிக் லோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா, அதாவது நான் வந்துட்டு ஷார்ட்டா எழுதுறேன், காப்பர் லாஸ் அட் பர்டிகுலர் லோடுன்னு கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டா ஃபார்முலா எழுதுறேன், அட் பர்டிகுலர் லோட் ஆர் அட் ஸ்பெசிபிக் லோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் லோடோட ஸ்கொயர், அதாவது H ஸ்கொயர் இன்டு PCU. இது வந்துட்டு ஃபுல் லோட் காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ வேரியபிள் லாஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லோடிங் கண்டிஷன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் லாஸ் வேரி ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா லோடு வேரி ஆச்சுன்னா கரண்ட் வேரி ஆகும். ஸோ இங்க காப்பர் லாஸ் ஈக்குவேஷன் பாருங்க, இட் இஸ் I ஸ்கொயர் R. ஸோ அப்போ கரண்ட் வேரி ஆச்சுன்னா லாஸ் வேரி ஆகும். அப்போ ஃபுல் லோட்ல ஒரு கரண்ட் இருக்கும், ஸோ ஃபுல் லோட்ல ஒரு காப்பர் லாஸ் இருக்கும். ஆஃப் லோட்ல ஒரு கரண்ட் இருக்கும், அப்போ ஆஃப் லோட்ல காப்பர் லாஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா கரண்ட் வேரி ஆகுது இல்ல, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அட் பர்டிகுலர் லோடு, அதாவது டிஃபரெண்ட் லோடு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் காப்பர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம H ஸ்கொயர் PCU என்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஆஃப் லோடுனா 1/2, 1/4 லோடுனா 1/4, 3/4 லோடுனா 3/4, ஃபுல் லோடுனா 1. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிறது என்னது, ஆஃப் லோட்ல தானே கேட்கறாங்க. அப்ப இந்த H இருக்கிற இடத்த நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1/2 ஸ்கொயர் இன்டு PCU அட் ஃபுல் லோட், தட் இஸ் 2000 வாட்ஸ். அப்ப
PCU at offload is equal to PCU அதாவது காப்பர் லாஸ் at off load is equal to H இருக்கிற இடத்த என்ன போடுவேன் 1/2 whole square into PCU அதாவது full load காப்பர் லாஸ் 2000 ஓகேங்களா சோ அப்ப என்ன வரும் 1/4 into 2000 so answer வந்து பாத்தீங்கன்னா so 4 ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா you will get 500 watts so formula வந்துட்டு h square into PCU so அதுக்கு தான் நீங்க அப்படியே 1/2 போட கூடாது சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்படியே 1/2 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ் வந்திருக்கும் சோ நீங்க ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பா தான் வரும் சோ காப்பர் லாஸ் போடும்போது at different loading condition அதாவது full load value உங்ககிட்ட இருக்கும் at different load வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணனும்னா அந்த different load வந்துட்டு இங்க h square னு போடணும் ஓகேங்களா into full load ஓட காப்பர் லாஸ் இப்போ நம்ம காப்பர் லாஸ் at ஆஃப் லோட் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா சோ இப்போ நம்மட்ட அயன் லாஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் அயன் லாஸ் ஏன் நீங்க ஆஃப் லோட் கண்டுபிடிக்கல இப்போ அயன் லாஸ் இது ஃபுல் லோட் கொடுத்திருக்காங்க நீங்க ஏன் அயன் லாஸ் ஆஃப் லோட் கண்டுபிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் லாஸ் இஸ் ஆல்சோ கால்டு கோர் லாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் அதாவது இது எந்த லோடுலயுமே வேரி ஆகாது ஓகேங்களா நோ லோட்லயும் 700 வாட்ஸ் தான் ஆஃப் லோட்லயும் 700 வாட்ஸ் தான் ஃபுல் லோட்லயும் 700 வாட்ஸ் தான் எந்த லோட்லயுமே இது வேரி ஆகாது சோ இட் இஸ் த கான்ஸ்டன்ட் லாஸ் அதனால தான் நான் இதை வந்துட்டு ஆஃப் லோடு ஃபுல் லோடுக்குன்னு போடல ஓகேங்களா சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அவுட்புட் பவரை அட் ஆஃப் லோடு கால்குலேட் பண்ணிக்கணும் அதனால நான் இங்க இன்டூ 1/2 போட்டிருக்கேன் சோ ஆஃப் லோடு கால்குலேட் பண்ணிட்டேன் சோ அடுத்தது இன்புட் பவருக்கு எனக்கு லாசஸ் தேவைப்பட்டது அயன் லாஸ் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க அது கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றதுனால நான் அது ஆஃப் லோடு கண்டுபிடிக்கல ஓகேங்களா ஆஃப் லோடுக்கும் அதே தான் வரும் 700 வாட்ஸ் தான் வரும் அதனால நான் அது ஸ்பெசிஃபிக்கா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சோ இன்னொரு லாஸ் டோட்டல் லாஸ்ல ரெண்டு லாஸ் இருக்கு கோர் லாஸ் காப்பர் லாஸ் சோ அப்ப காப்பர் லாஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதனால காப்பர் லாஸ் ஃபார்முலா I2R ஃபார்முலா எழுதிட்டு காப்பர் லாஸ் கண்டுபிடிச்சிட்டேன் பட் ஆனா இது ஃபுல் லோடுக்கு எனக்கு ஆஃப் லோடுக்கு வேணும் அதனால ஃபார்முலா h2 PCU போட்டு ஆஃப் லோடுக்கு கால்குலேட் பண்ணிட்டேன் சோ இட்ஸ் 500 வாட்ஸ் சோ இப்போ நம்மளுடைய எல்லாமே அவைலபிள் percentage efficiency equal to ஃபார்முலா என்னது அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் into 100 சோ இதுல அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் என்ன சொல்லிருக்கேன் அவுட்புட் பவர் பிளஸ் டோட்டல் லாசஸ் சோ அப்ப நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் அவுட்புட் பவர் அட் ஆஃப் லோடு சோ 800 வாட்ஸ் டிவைடட் பை அவுட்புட் பவர் அட் ஆஃப் லோடு அகைன் 8000 வாட்ஸ் பிளஸ் டோட்டல் லாஸ் ரெண்டு லாஸையும் போடணும் அயன் லாஸ் 700 காப்பர் லாஸ் 500 ஓகேங்களா சோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு சோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டர்ல போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா you will get final answer 86.95%. So this is our final answer. So option la 86.95. So it is option A. ஓகேங்களா சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பார்க்கலாம் Thank you.